guys, so welcome back to another video and இந்த வீடியோ நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த காலேஜ் நான் மறுபடியும் ரிவ்யூ பண்றேன். இந்த CIT சென்னைங்கிறது சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து சென்னையில் இருக்கு. சென்னையில் இருக்குங்க பேர் சென்னையோட அவுட்டரில் இருக்கு. ஸோ குன்றத்தூர்னு ஒரு ஏரியாவில் இருக்கு. அண்ட் இந்த காலேஜ் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அஃபிலியேட்டடான ஒரு காலேஜ். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் பண்ணிட்டு டேரெக்டாக கூட வந்து வச்சிருப்பீங்க இந்த லிஸ்ட்டை. அண்ட் ஆப்வியஸ்லி ஒரு டாப் 10 காலேஜஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இந்த காலேஜ் வந்து வரும். பிகாஸ் 2010 ஆரம்பிச்சு இவ்வளோ ஷார்ட் டைமில் இவ்வளோ டெவலப்மெண்ட் கண்டிப்பாக பாராட்டத்தக்க விஷயம். அண்ட் அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறது நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து நான் பண்ண ரிசர்ச்சு. இங்கே மெயினாக வந்து சாலிடாக ஒரு ரெப்புடேஷன் இருக்கிறது அவங்களுடைய டெக் ஆஸ்பிரண்ட். ஸோ டெக்னா வந்து அவங்களோட டெக் சைடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னோவேஷன் ஃபோக்கஸ்டான ஒரு டீச்சிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரி டைப்ஸ். ஸோ இதுதான் அவங்கள வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது மற்ற காலேஜஸை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸான ட்ரெண்டியான வந்து கோர்சஸ் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு சிஎஸ்சி, ஐடி, ஏஎம்எல், ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல், சிவில் அண்ட் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பிஜியில் வந்து உங்களுக்கு எம்இ ஆப்ஷன்ஸும் வச்சுருக்காங்க, எம்பிஏவும் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த காலேஜில் ஓவராலாக வந்து உங்களுக்கு நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ்னால் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் வைக்கலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் சென்னையோட டாப் 10ல் வந்து ஒரு 5th 6th பொசிஷன்லாம் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு காலேஜ் தான். அண்ட் இங்கே எப்படி ப்ரோ ஃபீஸ் எப்படி ப்ரோ அதை சொல்லுங்கள் ப்ரோ, நமக்கு தேவை தான். இங்கே பார்த்துட்டிங்கன்னா டியூஷன் ஃபீ மட்டும் நான் சொல்கிறேன் 85,000லேருந்து 1,30,000 வரைக்கும் வரும் ஒரு வருஷத்துக்கு சொல்கிறேன். டியூஷன் ஃபீங்கிறது உங்களுக்கு அகாடமிக் ஃபீ கிடையாது, உங்களுக்கு எக்ஸாம் ஃபீ கிடையாது. இது எல்லாமே எக்ஸ்க்ளூட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட் தான் இந்த டியூஷன் ஃபீங்கிறது. இதுக்கு மேலே கண்டிப்பாக வந்து ஒரு 20,000 30,000 50,000 வரைக்கும் கண்டிப்பாக செலவுகள் டெஃபினட்டாக வரும். ஸோ இதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீங்கிறது ஆப்வியஸ்லி நீங்கள் ஹாஸ்டல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 85,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபா வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஆகும். மெஸ் ஃபீ எல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன். நாட் பேடுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா காலேஜ்லையும் இப்போ அந்த ரேஞ்ச் தான் வச்சுருக்காங்க, வாங்குறாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா இப்போ டே ஸ்காலராக இருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 30,000 ரூபாயிலேருந்து 40,000. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ரிமோட் லொக்கேஷன். ஸோ இந்த லொக்கேஷனுக்கு நம்ம மெட்ரோ கனெக்டிவிட்டியோ இல்லை ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினோ அதெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் ஆப்வியஸ்லி லாங்காக வரவங்க கண்டிப்பாக பஸ்லாம் போவீங்க. காலேஜ் பஸ்ஸில் போனால் கொஞ்சம் சேஃபு, கொஞ்சம் டைம் போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 30,000லேருந்து 45,000 வரைக்கும் உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ஒரு இயருக்கு ஆகும். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்புமே இருக்குது. ஸோ மெரிட்டில் போகிறீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் இருக்குது. ரெண்டாவது விஷயம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கண்டிப்பாக இங்கே வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ எய்தர் நீங்கள் நல்ல ஹை கட் ஆஃபில் போனீங்கன்னா டெஃபினட்டாக வாங்குவோன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ அது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆப்வியஸ்லி வந்து எப்படி சொல்ல ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்த மாதிரி வந்து வேறு ஏதாவது வந்து ஒரு கேட்டகரியில் இருக்கணும். ஸோ இது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. பட் ஓவராலாக ஃபீஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு 2,00,000 ரூபாயிலேருந்து 2.5 லட்சம் ரூபா வரைக்கும் கண்டிப்பாக ஆகும். நீங்கள் ஹாஸ்டலைட்டு இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னா. இப்போ டே ஸ்காலர்னால் ஒரு 185 வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு அரௌண்டாக வச்சுக்கோங்க. பட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் மாறும், ஒவ்வொரு கோர்ஸுக்கு மாறும். நீங்கள் என்ன கோர்ஸ் கேட்குறீங்க அது டிமாண்டாக இருந்துச்சா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேக்டர் இருக்குது, நிறைய ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் மாறும். பட் மினிமம் 2 lakh வச்சுக்கணும் கையில் ஒரு வருஷத்துக்கு. அண்ட் நம்ம முக்கியமான மேட்டருக்கு முதல்லையே நம்ம இப்போ வந்துடுவோம். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ஹையஸ்ட் பேக்கேஜ் ஓப்பனாக சொல்கிறேன் 44 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ்ட் இயர்ஸில் 44 லட்ச ரூபா. ஆனால் அது வந்து ஆன் கேம்பஸ் வந்த பிளேஸ்மெண்ட் கிடையாது. ஸோ அது ஆஃப் கேம்பஸ் சப்போர்ட்டில் வந்த பிளேஸ்மெண்ட்டு. பட் தட்ஸ் ஃபைன், தட்ஸ் இருக்கட்டும். பட் இங்கே என்னென்ன வந்து உங்களுக்கு ரெக்ரூட்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஜோஹோ, அசென்ச்சர் அண்ட் ஹெச்சிஎல், காக்னிசன்ட், கேப்ஜெமினி, அமேசான் அண்ட் மெனி மோர் கம்பெனிஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மெனி மோர் இங்கே சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி நல்லா பார்த்தீங்கன்னா நான் இப்போ இவ்வளோ ரீட் பண்ணேன். இதில் சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி கம்மியாக இருக்குது ப்ரோ, ப்ராடக்ட் பேஸ்டு அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் ஒரு கொஸ்டின் நோட் பண்ணியிருப்பீங்க. அதுதான் இவங்களோட சக்ஸஸே. இவங்க மெயினாக ப்ராடக்ட் பேஸில் தான் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை புஷ் பண்ணி விட்றாங்க. சர்வீஸ் பேஸ்னால் இப்போ எப்படி சொல்ல கைஸ், இப்போ நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பேஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ரொமோஷன் எவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. நீங்கள் திறமையை டெவலப் பண்ண முடியாது சர்வீஸ் பேஸில். அது ஒரு கிளையண்ட்டுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க, உங்கள் கம்பெனியோட சாஃப்ட்வேர் வந்து ஒரு சர்வீஸாக கொடுக்குறீங்க, ஒரு சாஸ் கம்பெனி மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. பட் ப்ராடக்ட் பேஸில் நீங்கள் டெவலப்மெண்ட்டில் இருப்பீங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய வந்து ஒரு பெரிய சக்ஸஸ். ஸோ இவங்க ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியாக பார்த்து பிக் பண்ணி சூஸ் பண்ணுறதுனால தான் இவங்களுக்கு வந்து நல்ல பேக்கேஜ் அண்ட் அதே மாதிரி ரொம்ப ஷார்ட் டைமில் இவ்வளோ க்ரோத் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஆவரேஜ் பேக்கேஜ் பார்த்துட்டிங்கன்னா 4.5 LPA. அண்ட் அதே மாதிரி ஃபஸ்ட் இயர்லேருந்தே உங்களுக்கு வந்து இந்த கோடிங் கிளப்பு, அதே மாதிரி பூட் கேம்ப்ஸு, ஆப்டிடியூட் ட்ரைனிங்கு, அதே மாதிரி லாங்குவேஜ் வந்து 2 லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒன்று ஜெர்மன், இன்னொன்று ஜாப்பனீஸு. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் இயர்லேருந்து வெரி பிகினிங் போட்டு அடி தான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நல்ல விஷயம் தான், எதுவும் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். பிகாஸ் ஆப்வியஸ்லி எப்படி சொல்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுக்கணும், உங்களுக்கு பேக்கேஜ் கொடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணி தான் அவங்க ஒரு ஆப்ஷனே கிடையாது. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான்,
எல்லா காலேஜ்லையுமே இப்போ நான் சரி கைஸ் உங்களுக்கு இந்த R&D ஏஐ லேபு ரோபோட்டிக் லேபு எல்லாமே இப்போ எல்லா காலேஜ்லேயுமே வச்சுறாங்க. இந்த டயர் 1 அப்படின்னாலே டயர் 2 காலேஜஸில் இப்போ எல்லா காலேஜ்லேயுமே இந்த ஒரு 3 ஃபேக்டரை கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான், ஒன்றும் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். அண்ட் ஆப்வியஸ்லி இங்கே நான் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயம், பிளேஸ்மெண்ட் சொன்னோன்னே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அண்ட் அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட் இயர்லேருந்து உங்கள் ஆப்டிடியூடு, உங்கள் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ண, இது மாதிரி விஷயங்களை ட்ரெயின் பண்ணிடுறாங்க. அண்ட் அது உங்களோட பிளேஸ்மெண்ட்டில் டெஃபினட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் எஸ் ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு டூ இன்டர்ன்ஷிப்ஸ். ஸோ அதே மைண்டில் வச்சுக்கோங்க, இன்டர்ன்ஷிப் இஸ் கம்பல்சரி. நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் பண்ணினா தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ கேம்பஸ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும்னா இது ஒரு பெரிய கேம்பஸ் கிடையாது. சைஸ் வைஸ் வந்து நீங்கள் ஒரு SRM அளவுக்கோ இல்லை VIT அளவுக்கோ நீங்கள் சைஸ் வைஸ் இதை நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. அதில் ஒரு 15% தான் அந்த கேம்பஸில், ஒரு 15% தான் இந்த ஒரு கேம்பஸ்ஸு. பட் இருக்கிற இடத்த நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. பட் எகெயின் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான கேம்பஸ். எப்படின்னா பொண்ணுங்க பசங்க வந்து சேர்ந்து இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் CITயில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு பேசி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் பேசி பார்த்தனால நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் அதே மாதிரி ஹை அண்ட் லேபரேட்டரிஸ். ஸோ ஆப்வியஸ்லி ஆப்பிள் மேக் லேப்லாம் வச்சுருக்காங்க. தட்ஸ் அ கிரேட் திங். அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா உங்கள் டிசைன் அண்ட் கோடிங் பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு சென்ட்ரல் லைப்ரரி இருக்குது, ஒரு 50,000 புக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வைஃபை எனேபிள்டு கேம்பஸ். அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் கூட, நம்ம வந்து சோனா காலேஜ் பார்த்தோம் இல்லையா, இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் கூட டைப் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கேயுமே இவங்க பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ், ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டெக்னோவிட் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களோட டிபார்ட்மெண்ட் லெவலில் உங்களுக்கு சிம்போசியம் நடத்துகிறாங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ஆப்வியஸ்லி நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. அது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் தான். சரி ப்ரோ, ஓகே, இப்போ நான் வெளியூர்லேருந்து வந்து படிக்கிறேன், இப்போ எனக்கு வந்து ஹாஸ்டல்ஸ் வசதி எல்லாம் இருக்குமா, தைரியமாக நான் வந்து நான் இங்கே தங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா செப்பரேட் ஹாஸ்டல்ஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், 24/7 செக்யூரிட்டி இருக்குது. ஸோ தப்பிச்சுலாம் ஓட முடியாது. பட் கொஞ்சம் வந்து எப்படி சொல்ல, கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி ஒரு பழைய தன்மையாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரொம்ப மாடர்னாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இந்த வீடியோ கண்டினியூ பண்ண முன்னாடி, ஸோ உங்களுக்கு TNA ரிலேட்டட் அப்டேட்ஸ் வேணும், உங்களுக்கு TNA ரிலேட்டடாக வந்து டைமிங்ஸ் தெரியணும், உங்களுக்கு TNA ரிலேட்டடாக நிறைய டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்காகவே வந்து நம்ம காலேஜ் தோஸ்தோடைய வந்து வாட்ஸ்அப் பாட்டை நான் சொல்கிறேன். ஸோ இதில் இந்த பாட்டில் நீங்கள் என்ன டவுட் கேட்டாலுமே உங்களுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பாட்டை நீங்கள் இப்போயே போய் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே நான் போடுறேன். கண்டிப்பாக ரூம்ஸ் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கண்டிப்பாக மாறலாம். ஸோ 2 ஷேரிங் 4 ஷேரிங் 2 கான்செப்ட் இருக்குது. அண்ட் இதுவுமே வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு வைஃபை எனேபிள் தான். ஸோ அது நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. அண்ட் ஃபுட்டில் நார்த் இந்தியன் அண்ட் சவுத் இந்தியன் ஃபுட் இருக்குது. ஸோ அது நான் வந்து இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து எது உங்களுக்கு ப்ரிஃபரபிளோ நீங்கள் ஆப்வியஸ்லி சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபுட்டை பொறுத்த யார் குறை சொல்லலை, நல்லா தான் இருக்குங்க மாதிரி தான் சொன்னாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு லாண்ட்ரி இருக்குது, ஸோ இண்டோர் கேம்ஸ் இருக்குது, ஸ்டடி ஹால்ஸ் இருக்குது. ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பாஸ்டான ஒரு கேம்பஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் அட் த சேம் டைம் செம்ம ஸ்ட்ரிக்டான ஒரு ஹாஸ்டல். எடுத்தவங்க ஒருத்தவங்கலாம் வெளியே குதிச்சு ஓடிட முடியாது, வெளில போனால் அப்படியே போயிரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன்டான ஒரு கேம்பஸ் தான். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். ஸோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸோ இவங்க வந்து உங்களுக்கு வந்து பாஷ், L&T அண்ட் டசால்ட், ஸோ இந்த 3 கம்பெனியோட வந்து அவங்க வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த கம்பெனிஸ் வந்து உங்களை ட்ரெயின் பண்ணும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஏன் அப்படின்னா மேபி ஹூ நோஸ் யூ கேன் கெட் ஹயர்ட் பை தம், உங்களுக்கு அது சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ அது ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணலாம். ரெகுலராக இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் நடக்கும், இன்டர்ன்ஷிப் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும், ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அது ஒரு அட்வான்டேஜ் இல்லை ஒரு ஃபீச்சர்லாம் கிடையாது. இங்கே அதுதான் உங்களுக்கு ரூலு. ஸோ இதை நீங்கள் வந்து உங்கள் கரிக்குலம்லேயே இது இன்க்ளூட் பண்ணிடுவாங்க, இதெல்லாம் நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு லாங்குவேஜில். ஒன்று ஜாப்பனீஸ், ஜெர்மன், கொரியன். ஸோ இது வந்து எப்படின்னா உங்களுக்கு குளோபல் லெவலில் எனக்கு பிளேஸ்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம ஆக்சுவலாக கற்றுக்கலாம் தெரியுமா. நம்மளாம் நாளைக்கு ஒரு காலேஜ் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணணும். எப்படி ஷார்ட் டைமில் இவ்வளோ க்ரோத் வரது, 15 வருஷத்தில் எப்படி வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது இது எல்லாமே ஃபாலோ பண்ணணும். அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பண்ணுறாங்க. ஆனால் அதேமாதிரி எப்படி சொல்ல, தமிழ்நாடுடைய ஸ்டார்ட் அப் செல்லுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது கூட வந்து டைப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் ப்ரோ, என்ன ப்ரோ வேலை, நம்ம ஒரு 4 பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னா ஸோ அதுக்கான சப்போர்ட்டுமே பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு IT கம்பெனி உள்ளேருந்து ஆரம்பிக்கலாம், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்கலாம், ஒரு SaaS கம்பெனி ஆரம்பிக்கலாம். SaaSனா நிறைய பேர் தானே, சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். ஜோஹோ வந்துட்டு ஒரு SaaS கம்பெனி. நம்ம நிறைய விஷயங்கள் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் ஓவராலாக ஒரு நல்ல ஒர்த்தான கேம்பஸ் மாதிரி தான் தெரியுது. சரி ப்ரோ, இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் ப்ரோ, எனக்கு இந்த கேம்பஸ் நான் ஜாயின் பண்ணலாமா, ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு விஷயம் நான் அட்வான்டேஜ் நான் சொல்லிடுறேன். ஒன்று, ஸ்ட்ராங்கான பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு. ப்ரீவியஸ் ரெக்கார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு.
ஒரு ஆவரேஜாக 95% பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இன்னொன்று ரெண்டாவது விஷயம், ஓரளவுக்கு அஃபோர்டபுள். நான் ஓரளவுக்கு அஃபோர்டபுள் நான் சொல்லிட்டேன். இப்போ ரொம்ப அஃபோர்டபுள்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு அஃபோர்டபுள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து குளோபலான வந்துட்டு ஒரு கோச்சிங் கொடுக்குறாங்க. அது எப்படி சொல்லலாம், நம்ம ஏதோ வந்துட்டு நம்ம ட்ரெடிஷ்னலாக இன்னும் வந்துட்டு படிக்காமல் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. ஆனால் அது நல்ல விஷயம்தான். ஸோ அதே மாதிரி ஹாஸ்டல்ஸ் ஆர் வெரி குட். அதே மாதிரி டெக் ஃபோக்கஸ். ஸோ உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் வந்து இங்கே டே 1லேருந்தே கிடைக்கும். அது வந்து சில பேர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா பயங்கரமாக வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். இப்போ மைனஸ் என்னன்னு சொல்கிறேன். ஸோ மைனஸ் என்னன்னா, சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டர். ஸோ அது நிறைய பேருக்கு செட் ஆகலாம், செட் ஆகாமல் இருக்கலாம். இது நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு மற்ற காலேஜை மாதிரி ஈவெண்ட்டெல்லாம் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு இருக்கும், ரொம்பலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு 4 ப்ரோக்ராம் போகிறோமா எக்ஸ்பெக்ட் பண்ண எஸ்ஆர்எம் அளவுக்கு நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னா அதெல்லாம் நடக்காது. இது வந்து ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு வேண்டி வந்து போகக்கூடிய காலேஜ். அது மட்டும்தான் இங்கே நடக்கும். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸு உங்களுக்கு வந்து இந்த மெக்கானிக்கல் சிவிலுக்கெல்லாம் ரொம்ப லோ. நான் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்டே நான் பேசினேன். இட்ஸ் கம்பேரிட்டிவ்லி கோர் கம்பெனிஸ் ரொம்ப கம்மியாக வராங்க. அண்ட் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்டே கோடிங் தான் நிறைய டீச் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அப்படியாச்சும் நீ கோடிங் சைடு போயிரு அப்படின்னு. ஸோ அது சில பேருக்கு செட் ஆகாது, சில பேருக்கு மேபி செட் ஆகலாம். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் கொஞ்சம் நீங்கள் வந்து யோசிக்கணும். பட் ஓவராலாக எனக்கு வந்து டெக் ரிலேட்டடாக வேணும் ப்ரோ, எனக்கு ஒரு ஐடி சிஎஸ்சி இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் ஏஎம்எல்லாம் நான் வந்து பிளான் பண்ணுறேன் அப்படின்னா வெரி குட் பிளேஸ் டு ஜாயின். நீங்கள் டெஃபினட்டாக படிக்கலாம்.